Students, welcome to Professor Hamiz Vlogs again. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, one of the most important application of double pump circuit in punching machine யூஸ் பண்ணக்கூடிய டபுள் பம்ப் சர்க்யூட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப் அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு டபுள் பம்ப்னா 2 பம்ப் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, 2 பம்ப் இருக்குன்னு அர்த்தம். சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்னென்னலாம் தெரியும், பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சர்க்யூட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ரிசர்வாயர் இருக்கும், ஒரு ஃபில்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பம்ப் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிவி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் இருக்கும். இவ்வளோ தான் கதை. பார்த்தீங்கன்னா எந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும் அதுதான் கதை. ஒன்று எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ரிட்ராக்ஷன், இவ்வளோ தான் கதை. ரைட்டுங்களா? இந்த பஞ்சிங் மிஷின்லேயும் உங்களுக்கு ஒரு பஞ்ச் இருக்குது, இதில் ஒர்க் பீஸ் இருக்குது, ஒரு மெட்டல் பிளாங்க்னு வச்சுக்கிடுவோம், அதில் வந்து ஒரு டை ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க, பஞ்ச் பண்ணி ஒரு 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 ஆப்ரேஷன் கொண்டு வரீங்க. ஒரு ஆப்ரேஷன் மூலமாக நீங்கள் ஒரு பஞ்ச்டு பிளேட்டை ஒன்று ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க. ஓகே, சரி. இப்போ இது எப்படி இந்த ஆக்சுவேஷன் நடக்குதுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது, ஆயிலை ஃபில்டர் மூலமாக இந்த பம்ப் வழியாக போய் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி போய் இந்த வழியாக இந்த வால்வ் டிசிவி மூலமாக என்ன ஆகுது, இப்போ இப்படி போய் ஆயில் போய் இங்கே அழுத்தும். ஸோ எக்ஸ்டென்ஷன் நடக்குது. ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துலேருந்து மீதி இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளூயிட் வந்ததுக்கப்புறம் மீதி இந்த ஃப்ளூயிடு ஃபுல்லாக, ரைட்டுங்களா, வரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், மீதி உள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே உள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த வழியாக பயன்படுத்திக்கிறோம். இது ட்ரைனிங். அதே மாதிரி பழைய கதை தான். இது இப்படி போய் இந்த பக்கம் தள்ளும், அதேமாதிரி அங்கே இருக்கிற ஃப்ளூயிட் இப்படி வந்து இந்த பக்கம் வந்து இங்கே ட்ரைனிங் பண்ணலாம். இந்த 2 பொசிஷனில் நம்ம ஆக்சுவேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்னும் டெப்த்தாக நம்ம பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் தான், ஆனால் ஒரு பம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல டபுள் பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது இன் ஆர்டர் டு கேரி அவுட் திஸ் பஞ்சிங் ப்ராசஸ். ரைட்டுங்களா? ஸோ ஓவராலாக இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பம்பில் வந்து என்ன டைப் ஆஃப் பம்ப்ஸ், என்ன உங்களுக்கு வந்து யூ ஷுட் திங்க் அபவுட் திஸ் ஸ்மால் பம்ப் ஒன்று இருக்குது, இதில் ஒரு பிக் பம்ப் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து பம்ப் பண்ணி அனுப்பும் அட் ஹையர் ப்ரெஷர். இதில் பிக் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் ப்ரெஷரைஸ்டு, ப்ரெஷர் பண்ணும். அது வந்து வென் கம்பேர்ட் டு திஸ் ப்ரெஷர் வந்து இது கம்மியாக அனுப்பும். புரியுதுங்களா? இது ஸ்மால் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடு பட் ஹை ப்ரெஷரில் அனுப்பும். இதில் பிக் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடு லோ ப்ரெஷரில் அனுப்பும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் பம்ப் ஃப்ளூயிட். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஆக்டிவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ரீட்ராக்ஷனை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேராக போய் எக்ஸ்டெண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளதை ட்ரைன் பண்ணி கொண்டு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போய் இப்படி போய் எக்ஸ்டெண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் மீதி உள்ள ஃப்ளூயிட் இப்படி வெளியே வந்துடும். ரைட்டுங்களா? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி போய் ஃப்ளூயிட் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள ஃப்ளூயிடை ட்ரைன் பண்ணிடும். அடுத்து இந்த பொசிஷன் ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஃப்ளூயிட் போய் இதை வந்து ரீட்ராக்ட் பண்ணால் மேலே அழுத்தி விட்டோன்னா மீதி உள்ள ஃப்ளூயிட் இப்படி வந்து ஃப்ளூயிட் இப்படி இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்படி வந்து இதில் ட்ரைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் திருப்பி வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஆஸ்பெக்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு, ஒரு ரிசர்வாயர், ஒரு ஃபில்டர், ஒரு பம்பு, ஒரு டிசிவி, அந்த டிசிவியில் 2 பொசிஷன் 4-வே 2 பொசிஷன் இருக்கலாம், இல்லைன்னா ரீஜென்ரேட்டிவ் சர்க்யூட் மாதிரினா 3 பொசிஷன்ஸ் வரலாம். அவ்வளோதான், 2 பொசிஷன் 3 பொசிஷன் தான். இதோட இந்த டபுள் பம்ப் சர்க்யூட் முடியுது. தேங்க்யூ.